இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் இரு வாசகங்களும் அழைப்பின் மேன்மையையும் இறையாட்சி பணியின் சிறப்பையும் அழகாய் எடுத்துரைக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் முதல் புத்தகத்தில் ஆண்டவர் சாமுவேலை அழைத்ததை காண்கிறோம். மேலும் சாமுவேலின் கீழ்ப்படிதலையும் காண்கிறோம். அழைத்த இறைவனுக்கு சாமுவேல் தாழ்மையுடனும் அன்புடனும் பதில் அளித்ததால் அழைத்த இறைவன் அவரை தாங்கி பிடித்து தலைநரைக்கும் வரை காத்து வழிநடத்தி அவரை காத்து வந்ததோடு இறைவாக்கினராக மாற்றினார். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானின் சீடர்களில் இருவர் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்க, வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இறைவனோடு நாம் முழுமையாக தங்கியிருந்தால்தான் நாம் இறையாசிரை முழுமையாக பெற முடியும். நாம் முழுமையாக தங்கியிருக்கிறோமா அன்பானவர்களே? நாம் நமது சிந்தனையை தூண்டி எழுப்புவோம். நமது வாழ்வில் வரும் இன்பம் துன்பம் அனைத்திற்கும் காரண சொல்லாக இருப்பது தங்குதல். அழைப்பை ஏற்று வந்து தங்கினால் மட்டும் போதாது, அவரோடு இணைந்து வாழ்வில் வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் ஏற்று அவரை நாம் பின்தொடர வேண்டும். மனிதன் முற்காலத்தில் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து நாடோடியாக வாழ்ந்தான். அதனால் அவன் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை, எவ்வித மாற்றமும் நிகழவில்லை. ஆனால் மனிதன் என்று ஒரு இடத்தில் தங்கி வாழ முற்பட்டானோ அன்றிலிருந்துதான் மாற்றம் நிகழ துவங்கியது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் நிலையாக ஒரு இடத்தில் தங்கும் பொழுது அங்கு மாற்றம் நிகழ்கிறது. அவன் தங்குவதற்கு இடத்தை முதலில் தேர்ந்தெடுக்கிறான். அந்த இடத்தில் இருப்பிடத்தை தேடுகிறான். அந்த இருப்பிடத்தில் தங்கி வாழ்வதற்கு தேவையான வசதிகளையும் பொருள்களையும் தேடினான். அவனுக்கென்று அனைத்தையும் உருவாக்கி கொண்டான். உருவாக்கி கொண்ட பொழுது அவனுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. அதற்காக ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து உலகை உள்ளங்கையில் கொண்டு வந்தான். அதுதான் ஸ்மார்ட் போன். அன்பானவர்களே, இந்த வளர்ச்சி ஒரு மனிதன் ஒரு இடத்தில் தங்க ஆரம்பித்ததன் வழியாக கிடைத்தது. ஒரு மனிதனோடு தங்கும் பொழுதே இவ்வளவு பெரிய மாற்றத்தை கண்டோம் என்றால், நாம் கடவுளோடு தங்கும் பொழுது, கடவுள் நம்மோடு தங்கும் பொழுதும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணுலகிலே உருவாக்க முடியும். சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இருவரும் இயேசுவுடன் தங்கி அவரின் எளிய வாழ்க்கை மற்றும் இறையாட்சி பணியை கண்டு வியந்து இயேசுவின் சீடர்களாக மாறிவிட்டனர். வாழ்வு என்பது ஒரு பயணம். பயணத்தில் ஒருவேளை நல்ல பாதையிலும் சில வேளை கரடுமுரடான பாதையிலும் பயணிக்கிறோம். மற்றும் சிலர் பயணத்தில் பொருட்கள் வழி செல்வங்கள் பெறும் பொழுது பயணத்தையே நிறுத்திவிட்டு தம் இலக்கையும் மறந்துவிட்டு அதுதான் நிறைவு என்று வாழ்கின்றவர்களும் இருக்கின்றனர். இயேசு வந்து பாரும் என்று நமக்கு தரும் அழைப்பு பற்றற்ற வாழ்வுக்கான அழைப்பாகும். இந்த அழைப்பு எனும் பயணத்தில் இறை நம்பிக்கையோடும் இறைவன் தரும் நிறை வாழ்வை நோக்கியும் பயணிக்க வேண்டும் என அழைக்கிறார் கடவுள். கடவுள் இந்த உலகை படைத்தார். பரிமாணங்கள் வளர்ந்தன. ஆனால் ஒரு மனிதன் அறிவியலிலும் சரி சிந்தனையிலும் சரி ஒரு இடத்தில் நிலையாக தங்கிய பொழுதுதான் உருமாற்றம் அடைந்தான். ஒருவரோடு ஒருவர் நேரடியாக பழகும் பொழுதுதான் அவர்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதற்குத்தான் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். வந்து பாருங்கள், என்னோடு தங்குங்கள் என்று சீடர்களை அழைத்தார். வந்து அவரை பார்த்தவர்கள் நம்பினார்கள். சென்று சீமோனை அழைத்து வருகிறார்கள். சீமோனை பார்த்த அந்த நொடியிலேயே ஆண்டவர் இயேசு, இன்றிலிருந்து நீ கேபா என அழைக்கப்படுவாய் என்று கூறுகிறார். கேபா என்றால் பாறை.
இந்த பாறை தான் அனைத்திற்கும் பயனுள்ளதாயிருக்கும், உறுதியானதாயிருக்கும். அந்த உறுதியான பாறையின் மீது ஆண்டவர் திருச்சபையை கட்டி எழுப்பினார். ஆம் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு தங்கும் பொழுது அவர் எவ்வாறு கட்டி எழுப்புகிறாரோ அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. நாம் உணர்ந்திட முடியாத பெரும் செயல்களை ஆற்றுபவர் இறைவன். எனவே நாம் அவரோடு தங்கும் பொழுது பெரும் செயல்களை நமக்கு செய்து காட்டுவார். அன்பானவர்களே, கடவுள் நம்மோடு முழுமையாக தான் தங்கியிருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு முழுமையாக தங்கியிருக்கிறோமா? பிரியமானவர்களே, சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்த இறைவன், வந்து பாரும் என்று தன் அனுபவத்தை சீடர்களுக்கு காட்டிய இறைவன், ஏழைகளுக்கும் தேவையில் வாடுபவர்களுக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காகவே பணி செய்ய நம்மையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைப்பின் மேன்மையை உணர்ந்து துறவற அழைப்போ பொதுநிலையினரின் அழைப்போ எதுவாக இருந்தாலும் அவர் காட்டிய பாதையில் செல்கிறோமா? சிந்திப்போம். இறையாட்சி பணியை செவ்வனே செய்ய இறைவழி வாழ முயற்சிப்போம்.